ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோயான கும்பகோணம் கடப்பா எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு கொஞ்சம், ஒரு 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரை 3 விசில் விட்டணும். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா மைய அரைச்சி வச்சுக்கணும். குக்கர் விசில் வந்ததும் ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்தோடனே வெட்டி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் மசிகிற அளவுக்கு வதக்கி, அதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குங்கள, அதை ஊற்றி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போவே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கணும். அது நல்லா கொதி வந்த உடனே நம்ம வேக வச்சுருந்த அந்த பாசிப்பருப்பு, அப்புறம் அந்த உருளைக்கிழங்கை தோல் உரித்து கொஞ்சம் மசித்து சேர்த்து அதில் கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்தா கடப்பா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.